ஸ்கோக்கம் துணிக கற்கரிய ஆங்கவரும் ஆங்கவரறிய ஆங்கவரறிய பிதாக்குமாரர் அவர் இயேசு கிறிஸ்து நல்லாயர் நல்லாசர் இபினிகர் இவர்களது இன்ப நாமத்திலே நான் இக்கரிய அமாவாசை புண்ணிய ஜென்மஸ்தானத்தை வேதிக்க ஔஷகம் மிகுந்த இந்த அமாவாசை நன்னாளை வரவேற்கிறேன். நேற்றைய தினம் சர்வாலய அமாவாசையா இன்றைக்கு வணக்கம். இது நான் பால் சுரேஷன் நிதிஷ். நான் விளம்பரப்படுத்துகிற கதைங்க சேனலை நான் செட் பண்ணதில்லை. நீ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணாக்கி போகலாம். அதற்காக நான் ஒன்றும் அதை நினைக்க வருத்தமும் பரமாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதை நினச்சி நான் சந்தோஷமும் பரமாட்டேன். உனக்கு பிடிச்சிருந்தாக்க நீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ இந்த சேனலை. இது எனக்குன்னு ஏற்படுத்தின சேனல். இதில் ஏன் சுயத்துக்காக என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஷார்ட்ஸு ஒன்றும் மற்ற பப்ளிக்கில் உள்ள புண்ணாக்குங்கிற பரதேசிங்களுக்காக நான் எங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணவே மாட்டேன். ஒரு காலம் எங்களோட சொந்த காலில் நிற்கணும்னு இருப்பேன். வாடகைக்கு எவன் காலையுமே கொங்கலையுமே நான் பிரிக்க மாட்டேன். அது என்னோட வாழ்க்கையின் பாரம்பரியமான ஒரு கடமை. அது என் வாழ்க்கையின் பாரம்பரியத்தை நான் கடைபிடிக்கிறேன். ஆக இந்த சேனலில் இன்றைக்கு பவுல் சுரேஷன் நிதிஷ் சேனலில் சர்வாலய அமாவாசை பற்றிய வீடியோ தான் இந்த நாணலை நான் பதிவேறு செய்கிறேன். இந்த நாணல் முற்றிலுமாக சர்வாலய அமாவாசை, அதுவும் எம்மாதத்தில் நிலவப்பெறும் சர்வாலய அமாவாசை என்றால் வைகாசி மாதம், சித்திரை மாதம். ஏற்கனவே கூறியிருக்கப்படி வைகாசி மாதமானது இங்கிலீஷ் மாதத்தின் படி இது மே. இன்றைய தேதி இங்கிலீஷ் தேதி 27. நேற்றைய தேதி சர்வாலய அமாவாசை, அதாவது மே 26 திங்கட்கிழமை. நேற்றைய தின பஞ்சாங்கப்படி கற்கரிய தேவக்கூடரானவர் எனக்கு கண்டிருக்கிற திருவசனத்தின் படி, நீ பயப்படாதே, உன் நித்திரை இன்பமாகவே அமையும். நீ உன் படுக்கையில் சயனிக்கு அல்லது நீ உன் படுக்கையில் படுத்து கொண்டிருக்கும் போது உன் நித்திரை இன்பமாகவும் சுகமாகவும் அமையும். அதுதான் நேற்றைய எனக்கு தேவர் அருளின திருவசனம். தேவரும் அவர் வலது பரிசுக்கு வீட்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து எனும் பெகஸ்கா எனும் திருநாமம் பெற்ற அன்னை மரியாள் வயிற்றில் பிறந்த கர்ப்பக்குடியில் பிறந்த ஆங்கரிய நேசகுமாரரும் எனக்காக தங்கியிருக்கிற திருவசனம். ஆக இன்றைய சர்வாலய அமாவாசையின் படி நான் எங்கள் பேய் பிசாசுங்கள் மத்தியில் நான் உலாவவே மாட்டேன். ஏனென்றால் இந்த கலியுகம், துவாபர யுகம் கூட கருகலாம். இந்த மாதிரி பேய் பிசாசு அலைகிறது தெரிகிறது. எனக்கு இங்கே ஓப்பனாக சொல்லணும், பில்லி சூனியம், மந்திர கத்துகள், அப்புறம் வாகைகள், பொல்லாப்புகள், இதுக்கு மேலெல்லாம் இவைகள் மேலெல்லாம் எனக்கு ஒரு சொக்க நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா நான் பிறந்திருக்கிறது கலியுகம். அதுவும் இல்லாமல் சயின்டிஃபிக்கலி பேஸ்டு ப்ரூவன் ஸ்கேக்கோடியம் அப்படி என்றால் இது ஸ்கேக்கோடியம் சயின்டிஃபிக்கலி, பயாலஜிக்கலி, கிளினிக்கலி பாராஃபெர்னலியா. இந்த கலியுகத்தில் பேய் பிசாசுகள் தெரியாது. அறிவியல் தொழில்நுட்ப ரீதி வாயிலாக வணிகவியல் எப்படி இருந்தாலும் கூட, வணிகவியல் என்றால் ஒரு மனிதாபிமானத்தின் ஒரு என்ன சொல்கிறது பொருளாதார இயக்கம், அவ்வளவுதான். ஆக இந்த அறிவியல் பூர்வம்தான் உலகத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி பெற்றது இந்த அறிவியலும் அதுக்காக தொழில்நுட்பங்களும். When processed by generation after generation, striking the very contrasting variations would be surely seen in the
டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ப்ரோக்ரஷன். இன்றைக்கு கர்க்கரை அங்கவர் மலையை வருஷிக்க பண்ணுகிறார். அதுவும் நெக்கிரைய அமாவாசை, வைகாசி மக அமாவாசை. நேற்றைய தினம் ஜில்ஹாயிகா தெலுங்கு வருஷத்தின்படி நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஜில்ஹாயிகா 27. இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் கோஷம் அற்ற செவ்வாய்க்கிழமை. ஆனால் பாக்கியம்மா இன்றைக்கு வந்துள்ளது. இப்பொழுதும் பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு பிறகு பாக்கியம்மா வரும். பாக்கியம்மாவுக்கு எங்கள் வீட்டில் நல்ல செயல்களும் செய்வது அனர்த்தத்தையே தரும், அதுவும் தோல்வியையே தரும் அப்படின்னு ஐதீகம். ஆனால் நான் அது நம்ப மாட்டேன். ஏனென்றால் நாட்கள் என்பது இந்த கொடிய மனுஷங்களால் படைக்கப்பட்டது அல்ல. அவரே மெய்யான ஜீவனும் சத்தியமும் ஆவியுமானவர். அவரால்தான் கிரகங்களின் சூழ்ச்சிகளும் கிரகங்களின் மாற்றியமைப்புகளும் மாற்றங்களும் அதனால் விளைவக்கூடிய பக்க விளைவுகள் இறுக்கங்களும் இருமாப்பு பிடிச்ச மனுஷ பொய் விபச்சாரங்க, வேசிக்காரன், மதுபான பிரியன் மற்றும் இங்கிலீஷ் ஐகோலேக்கர்ஸ் ஆர் நெய்கர் ஐகோலேக்கர்ஸ் நாட் ஸ்விங்லர்ஸ். அப்படி என்ன என்றால் விருக்க சேகனம் உள்ளவன்தான் கர்க்கருக்கு பிரியமானவன். நீதிமான்கள் தான் கர்க்கருக்கு விருப்பமான ஜாதிகள். அதைப்படி பார்க்க கர்க்கரடி இயேசு கிறிஸ்து என் பிராக்குமாரர் பிறந்த குலம் என்கிற ஜியூஸ். ஆனால் அவர் இஸ்ரவேலர் நாட்டினையே அவருக்கு சொந்த குடும்பமாக ஆக்கினார். இன்றைக்கு சந்திராஷ்டமம். கர்க்கரடி ஆண்டவர் இன்றைக்கு எங்கவித சந்திராஷ்டமம் இருந்தாலும், எங்கவித சூழ்ச்சிகளும் வதந்திகளும் இருந்தாலும் அவற்றை குணமானலான சகப்பு நிலத்தை நேரான பயிர் செழிக்கக்கூடிய கரைகளற்ற பயிர்கள், சம்பரவை, கோதுமை, சிறுபயிறு, பெரும்பயிறு, வார்கோதுமை, நெற்கனி, நெல்மணிகள் போன்ற நெல்மணிகள் பூரிப்பாக விளைகின்ற இந்த தேசம். ஆக நான் இப்பொழுது எத்தகைய சூழலில் நான் நிலைத்திருந்தாலும் என் மனம் வெற்றி அடையாமல் விரக்தி இருந்து, ஏனென்றால் அவர் எனக்கு தேக்கரவாளர், மனவாளரும் எனக்கு தேக்கரவாளரும். அவர் நினைக்கால் எரித்து தண்ணீரையும் திராட்சரசமாக மாற்றுவார். அவர் நினைக்கால் புயல் காற்றையும் அவர் ஆணையாலே அடக்குவார். மற்றும் தங்க குதிரைகள் பூட்டிய 7 வெள்ளை குதிரைகள் பூண்ட ரகத்தில் குதிரை வீரர்களோடும் குதிரைகள் பொருந்திய ரகங்களோடும் எகிப்து தேசக்கான விரோதிகளான மனுஷ பொல்லாப்பான கும்பல்களை கண்களில் பார்வைகளிலிருந்து தப்பி ஓட தமது சொந்த ஜனக்காரான இஸ்ரவேலர் குடும்பக்காரை மீட்பவரும் என் மனவாளர் சொஜோனர் ரெடிமர் சேவியர் சோவரிங்லார் உன்னதமான தேவர்தான். அவரே நித்திய லீலி புஷ்பமும் இளநிலமும் பருமராக கற்களும் விலையேற பெற்ற முத்துமணி ரத்தினங்களும் இரத்தாம்பர ஆடைகளும் அதிலே 3 விதமான புனிதத்துவம் பெற்ற ஆடைகள். முதலாம் விதம் சணல் கைக்கினாலான ஆடை. சணல் நூல் என்பது கற்கரிய தேவர் ஒருவன் வஸ்திரங்களை எங்கெங்க வஸ்திரம் புனிதமானது என்று குறிப்பிட்டுள்ளார் என்றால்
சணல் கயிற்றினாலான வஸ்திரமே. அதன் பிறகு இரத்தினாம்பர ஆடைகள், அதாவது வெள்ளை, பச்சை, மஞ்சள், கரும் சிவப்பு போன்ற ஒரு இரத்தினாம்பரம் 3 வண்ணங்கள் இருக்கும். இன்னொரு இரத்தாம்பர ஆடைகளில் வெள்ளை, வெளிப்பச்சை, மஞ்சள் இப்படி இருக்கும். ஆனால் ஒரு ஸ்திரீயானவள் பரஸ்திரீயும் அல்ல, செருக்குக்காரிதான், குறை செல்விதான். அவள் நஞ்சுண்டவள். அவள் கையில் ஒரு பொற்கலச குண்டலம் இல்லை, ஒரு பானை தான் உள்ளது. அந்த கரும்பானையில் விகம் இருந்தது. விகம்தான் நஞ்சுத்தன்மை உள்ளது அவள் கையில். அவள் சிவப்பு இரத்தாம்பர ஆடை நூலை கற்கிக்கொண்டு சிவப்பு இரத்தாம்பர ஆடையை கற்கிக்கொண்டு அவள்தான் இந்த ஒரு ஆண்கள் சிருஷ்டிகரையே மிஞ்சுபவள் என்று நினைக்க அகங்காரம். ஆனால் அந்த அகங்காரம் பூரிப்பானது அல்ல, அதாவது நிலையற்றது. அந்த அகங்காரம், ஆணவம், செருக்கு, பொருளாசை இவையெல்லாம் கற்கரிய ஆண்களுக்கு ஒரு காலம் விரோதமாக செய்யும் செயல்கள். அதுவும் கூபம் காக்குவது என்றால் அந்நிய தேவர்களுக்கு கூபம் காக்க வேண்டாம். அதாவது விக்கிரக ஆராதனை செய்தல் கூடாது. என்னவென்றால் அவர்தான் தேவர்களிலும் பெரிய தேவர், அவர்தான் மகாதேவர். நசரேயர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்க கேப்ரியலின் தேவகுருகளின் மூலம் பங்கை காலையில் யுத்த சனாக்களை கொண்டு வரைத்து மற்றும் அவரே நித்திய ஜீவனான வில் அவரே தசம பாகங்களுக்கும் காணிக்கைகளுக்கும் 500க்கும் மேற்பட்ட வெளி சேர்க்கல்களுக்கும் 50 லட்சம் அல்லது 10 லட்சம் முதலான வெளி சேர்க்கல்களும், காலங்குகள் என்றால் 1 அல்லது ரிவர்ஸாக 6 அல்லது 3 அல்லது 2 அல்லது 1 காலங்குகளுக்கு நிலக்கை, உளும் நிலக்கை, கிழக்கு விற்கு எவ்வித கிரேக்கம், ஏமாற்றி ஏளனம் பரியாசக்காரங்களை அவர் தமது திருப்பாகங்களால் மிதிக்கப் போகிறார். அவரே ஜுவாலை, நித்திய ஜுவாலை, அக்கினி கொழுந்துக்கு எரியும். அவரே எகிப்து தேசக்கு வக்கார நீருக்கு ஆகவும் ரெக்ஸி என்று அழைக்கப்படும் செங்கடலில் நேரான பாதையை ஒன்று பிளந்தார். ஏனென்றால் அவரை நம்பியிருக்கிறவர்களை எத்தேசக்காரர்களையும் அல்லது எருசலேம் யூத பக்கனுக்கு பாபிலோனிலிருந்து வந்தவர்களையும் அக்கறை அப்புறம் பறக்குவதற்காக அப்படி செய்தார். இப்பொழுது இந்த அமாவாசை பற்றின ஸ்பெஷலுக்கு இம்பார்ட்டன்ஸை பார்ப்போம். இன்றைய அமாவாசை சர்வாலய அமாவாசை கூறிவிட்டேன். வைகாசி மாதம் 12ஆம் தேதி நேற்று சர்வாலய அமாவாசை. வைகாசி மாதம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால் மே 15 வியாழக்கிழமை, புனித வியாழக்கிழமை. அந்த வாரத்திலிருந்து இதற்கு 9ஆம் தேதி வந்தால், அதாவது மறுநாள் அல்லது அதற்கு மறுநாள் வந்தால் 14 நாள் முடிந்தது வைகாசி. இன்றைக்கு 12ஆம் நாள். நீ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சங்கீதம் 138:2. I am the Lord that healeth thee. Exodus 15:26. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீகமமாய் இருப்பாய். You will also be a crown of beauty in the hands of the Lord. Genesis. கர்த்தருடைய ஆதியாகமத்தில்
வானமும் பூமி சிருஷ்டிக்கப்பட்ட அந்நாள் முதற்கொண்டு வானம் வானப்பரியங்கம் வரைக்கும் கடைசி பரியங்கம் வரைக்கும் இறங்கால் நாள் ஆன பின்பு புல்லையும் பொங்கலையும் முளைப்பிக்கார். அவ்வண்ணமே கனைக்கரும் விருட்சங்களையும் படைக்கார். என்னவென்றால் மருத்துவ குணம் பெற்ற செடிகளும் விசேஷிக்க திராட்சை கனிகளும் அவர் வருகை திருவருகையை உணர்கிறது. அவர் 3ஆம் நாளில் 2 நாளுக்கான விதைகள் பயிர்களையும் விதைகளையும் நன்கு செழித்து முளைக்கு நீர் பாய்ச்சுவதற்காக 6ஆம் நாளில் வேங்காய் வெறுப்பதற்கான மன்னரான எதற்கும் பிரயோஜனமற்ற மனுஷங்களை படைக்காது. ஏனென்றால் அந்த மனுஷன் பொல்லாப்பான அந்த மனுஷன் கொச்சையானவன் அவன்களை ஏன் படைக்காது என்றால் நிலத்தை உழுவதற்கு பயிர் இடுவதற்கு நீர் பாய்ச்சுவதற்கு ஒருவனும் இல்லை. ஆகிறால்தான் மனுஷனின் அப்படிப்பட்ட கொள்ளையனின் விழா எறும்பைகளுக்கு மனுஷியை உண்டாக்கினார். அவள் மட்டும் சிநேகிதர் அல்ல, அவளும் விபச்சாரிதான். ஆக 3ஆம் நாளில் என்ன அவரது படைப்புகள் என்றால் 3ஆம் நாளிலிருந்து அவர் என்ன செய்கிறார் என்றாலும் அது நல்லதென்று அவர் மனதில் உரைக்குதான். அவர் நெஞ்சிலும் அவர் எண்ணத்திலும் பக்க நல்ல கருத்துக்கள் செயல்கள் கிரியைகளும் கிருபைகளும் வேறு பாடுபட்டது. 3ஆம் நாளில் வானம் பூமி வெறுமையாய் ஒழுங்கின்மையாய் காணப்பட்டது. பூமியின் அழகின் மேல் இருள் சூழ்ந்தது. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது. ஆவிலா தேசத்தில் பொன் விளைந்தது. ரக்காம்பர கற்களும் கரைவிலான் குருவிகள் ஆவிலான் குருவிகள் அவர்களுக்கு தஞ்சம் புகுவதற்காக ஒரு கூட்டினை உண்டாக்கி அவர் அங்கே கோழி குஞ்சுகளின் காயினால் அங்கே கோழி குஞ்சுகளுக்கு பாலை ஊற்றினார். அதே போல ஒரு சிறுவன் பகுத்தறிவு இல்லாத சிறுவன் ஞானமற்ற சிறுவன் பேகை மூடன் அவன் என்ன செய்கிறான் என்றால் பாம்பு கொக்கு மிக சீரிய கட்டுவிரிய நிலக்கு மணலி பாம்பு ராஜநாகம் அங்கே புக்கு அங்கே பையன் கை வைத்ததால் அவனை அங்கே பாம்பு அங்கே ராஜநாகம் விஷக்கரிப்பு தன்மையுள்ள கொக்கியது. ஆதலால் அவர் ஆதியாகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் எதை முன்னிலையாக கூறினார் என்றால் அவர் ஏதேன் தோட்டத்தில் பற்பல கனிகளையும் முளைக்க அதிலே விசேஷிக்க ஒரு திராட்சை கனி அதை பூசிக்க கற்களாகாது. அவர் முதலில் பறவைகளையும் அவர் வெண்சக்கைகளின் அடைக்கலமாக கருக்கப்படும் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் வெகுகிழம்பு இல்லாதவைகள் பரிசுத்தவான்கள் அவர் வெண்சக்கைகளுக்கு அடைக்கலமாக உள்ள பருந்துகள் வானத்தின் முக்குகளை கொடும் அளவுக்கு அவரது சிறகினை இறக்கைகளை சிறகரிக்கு பறக்கும். அவைகள் என்னவென்றால் கழுகு பருந்து போன்றவைகள் காகம். அவர் மேலும் என்ன குறிப்பிட்டுள்ளார் என்றால் ஓநாய்கள் பாம்பு ஓநாய்கள் குதிரைகள் போல ஓநாய்கள் வைக்கோலை சாப்பிடும்.
பாம்புகளைப் போல, அதாவது பசுக்கங்குகளைப் போல பசுக்கங்கானது வைக்கோலை காப்பிடும். அதைப் போல பாம்பும் பாலும் வைக்கோலை காப்பிடும். அதைப் போல ஓங்காயை விட குதிரையே வாசி. விருகா அல்லது நிறைய இருக்கு பைபிளில், நிறைய சாப்டரில். அது முக்கியமாக நீதிமொழிகளில் 5 அதிகாரத்துக்கு அடுத்ததாக. இதைதான் அமெரிக்க வாழ்வே மேல், அதுதான் அமெரிக்க வாழ்வே விருகா அல்லது வாசி. ஏழை பங்காளியாக வாழ்வதை காட்டிலும் கடனாளியாக வாழ்வதை காட்டிலும் அமெரிக்கையான வாழ்வை மேல். கடன் கொடுக்கிறவனை காட்டிலும் கடன் வாங்குகிறவனை காட்டிலும் கடன் கொடுக்கிறவனை நான் அதிகமாக்குவேன். நீ உன் ஜாதிகளின் மற்றும் புறஜாதிகளின் கசப்பான புறஜாதிகளின் கூற்றை என்ன வேண்டும். அவன் எவ்வளவு இலச்சையுள்ளவன், அவன் எவ்வளவு இலச்சையும் குறிச்சதங்களும் அவன் எவ்வளவு மனம் குறைந்திருந்தாலும் அவன் நீதிமொழிகள் ஒருபோதும் குணமாக்கன் அகர அன்கார்ஃபுல்னஸ். நீதிமான்கள் குணமாக்கனின் பாதையில் அவனுக்கு இருக்கும்படி வந்தாலும் அதை கற்றதை அங்கவர் என்ன கொடுக்கிறார் என்றால் அங்கு நீதிமானுக்கு தான் கக்கப்பதை வந்து சேரும். அவன் அதிலிருந்து தப்ப மகன். அவன் எப்பொழுது தப்புவான் என்றால் அங்கு குணமாக்கங்களை நீதிமான்களாக ஆக்கினால்தான் தப்ப முடியும். பத்தியச் செலுத்தினால் பஞ்சம், பட்டினி, கொள்ளை நோய்கள் ஒருபோதும் கற்கரை ஆண்டவருடைய பிறக்கமாக நம்பிக்கையின் உச்சிகம் விசுவாசத்தின் உச்சிகம் உன்னதம். அதே போல the justice delayed is not justice denied, and then righteousness acts and beliefs. Righteousness exalts a nation, but sin is a reproach to any bad people. ஆக கை வலுப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை. எல்லாமே கூறிவிட்டேன். தெய்வீக கிறிஸ்துவ பண்பாடின்படி எல்லாமே கூறிவிட்டேன். இப்பொழுது இங்குவின் கலாச்சாரம் படி வந்தால் நான் பிறந்தது இங்கு மகன் ஆகலால் இப்பொழுது இங்குவின் கலாச்சாரம்தான் கூறவிருக்கிறேன். சந்திராஷ்டமம் இன்றைய லக்னம் அதாவது ஜனவரி மாதத்தில் ஒவ்வொரு லக்னமும் மேஷ லக்னமாக இருந்தது. எப்பொழுது வைகாசி மாதம் சித்திரையில் தமிழ் மாதம் முதல் மாதத்தில் தமிழ் வருஷம் முதல் மாதம் எப்பொழுதும் மேஷ லக்னம், 2ஆம் மாதம் ரிஷப லக்னம், 3ஆம் மாதம் மிதுன லக்னம். அதே போல்தான் இருக்கும். 12 மாதத்துக்கு 12 ராசிகள் தொடர்ந்து லக்னமாக அமையும். அவங்கமாக நேற்றைய சூலம் என்றால் கிழக்கு, இன்றைய சூலம் என்றால் தெற்கு. நேற்றைய சூலம் கிழக்கு, இன்றைய சூலம் தெற்கு. பரிகாரமானது நேற்றைக்கு கயிர் பால், இன்றைக்கு வெள்ளம், இன்றைக்கு பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் நேற்றைக்கு சித்திரை, இன்றைக்கு சுவாதி ரேவதி. நேற்றைக்கு சித்திரை சந்திராஷ்டமம், இன்றைக்கு ரேவதி. நேற்றைய தமிழ் பஞ்சாங்கப்படி நல்ல நேரமானது காலை 6:30 மணி முதல் 7:30 மணி அளவில் மாலை
5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும் அது கௌரி நல்ல நேரம். வெறும் நல்ல நேரம் எப்பொழுது என்றால் நேற்றைக்கு சூரிய உதயம் படி 5:52 நிமிடத்தில் சூரியன் உதிக்கும். இன்றைக்கும் அவ்வாறே இருந்தது. அதன்படி குருவானவர் 5ஆம் இடத்தில் நேற்று பார்வை கண்டார். இன்றைக்கு குருவானவர் 7ஆம் இடத்தை பிடித்துள்ளார். குரு வக்ர பயிற்சியானது நான் கூறிவிட்டபடி கடந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் நடந்தது. அதைத் தொடர்ந்து முதல் வாரம் மார்ச் 5ஆம் அல்லது 6ஆம் தேதியில் வக்ர சனி பயிற்சியானது தொடங்கியுள்ளது. மேஷ ராசியில் இருந்து மகர ராசியிலிருந்து சனீஸ்வரர் 7ஆம் வீட்டில் உள்ள சனீஸ்வரர் 7 திசைகளிலும் இருந்து அடுத்த ராசிக்கு பெயர்ந்துள்ளார். ரிஷப ராசி மிதுன ராசிக்கு பெயர்ந்துள்ளார் சனி பகவான். மேஷ ராசிக்கு பெயர்ந்துள்ளார் குரு பகவான். மிதுன ராசிக்கும் நேற்றைய பழமொழி என்னவென்றால், ஒரு நிலத்தை எவ்வளவு வெட்டினாலும் அது விலையேற பெற்ற பொருள் இருக்கும். ஆனால் அதை ஆழம் இருக்கும்போதே வெட்டிவிட வேண்டும். அது கை கருதிவிட்டால் அது உங்களுக்கும் பிரயோஜனமாகிறது. அதுதான் இன்றைக்கு மருத்துவ குறிப்பு என்னவென்றால், இரத்த சோகை குணமாக விளாம்பழம் அந்த விளாம்பழத்தை நன்கு கழுவி உட்கொண்டால் இரத்தத்தில் உள்ள கிருமிகள் ஒழிஞ்சு போகும். நேற்றைய மருத்துவ குறிப்பு என்னவென்றால், செம்பருத்தி பூ பற்றி இருக்கான். அதுவும் ரத்தத்தை பற்றி தான். ரத்தம் குளிர்ச்சியடைய மற்றும் ரத்தம் பரிசுத்தம் அல்லது சுத்திகரிப்பாகுவதற்கு செம்பருத்தி பூவை குறிப்பான கண்ணீரில் கொதிக்க வைத்து அதன் பிறகு ஆறின பிறகு அந்த செம்பருத்தி பூவை அப்படியே உட்கொண்டு வந்தால் இரத்த பரிமாணம் அல்லது இரத்த இழிவு போகும். ஏற்கனவே குறித்தபடி ஸ்ரத்தா நவராத்திரி அமாவாசை கணக்கு. ஸ்ரத்தா சிரவண அமாவாசை அல்லது ஸ்ரத்தா சிரவண ஆஷாட அமாவாசை. இன்னொரு நவரத்ன அமாவாசை ஆதிசேஷ அமாவாசை. ஆதிசேஷ அநாகரட்சக ஆபத்பாங்கவா. அப்படி எம்பெருமாளை சர்வேஸ்வரரிய சிவபெருமாளை வணங்குவது நல்லது. ஏனென்றால் சிவபெருமாளுக்கு சங்கு முழங்கும் பொழுது எப்படி ஆங்கவரை கற்கரின் திருவருகையின் பொழுது ராஜரீகமாக அவர் ராஜகம்பீரமாக சிங்காரிக்கு வரும்போது அவர் குறுக்குலை ஞாயிறங்கு கழுதையின் மேல் குறுக்குலை ஏங்கிக் கொண்டு வரும்பொழுது அங்கு அவரின் திருப்பாதங்களை ஜீவ கைலங்களால் பரிமள கைலங்களால் அவரை பெற்றிருக்க மார்க்காலின் கங்கையானவள் மரியாள். அவர் தமது குமாரரின் பரிசுத்தமான குமாரரின் திருப்பாதங்களை கழுவினார். திருப்பாதங்களை கொள்ளுகிறார். அதற்கு அங்கே உள்ள கிரேக்கர்கள் லேவியர்கள், முக்கியமாக லேவியர்கள் என்னவென்றால் பாரிசீஸ், அதாவது உயர்ந்த ஜாதியினை சேர்ந்தவர்கள் அவரை ஒருபோதும் மக்களின் கண்களை பரவிடாமல் அவரை கூறிய விரைவில் சிறுவை பாருங்க ஏற்க அவரை சிரச்சேதனம் பண்ண வேண்டும் என்று நினைத்தனர். அப்படிப்பட்ட இழிவான
பேகைகளான அவிசுவாசிகள், அவைகள் அசுசிகள், அவைகள் அநார்க்கமானவைகள். ஆனாலும் கற்கரை அங்கவர் அதை பொறுப்பெடுக்காமல் கமர பிகாவிற்கு கம்மை பூலோகத்தில் உதிக்க வைக்க கமர பிகாவிற்கு கம்பாலான ஒருபோதும் அவரின் குணாதிசயங்கள் அவர் அவர் பிரதான முறை வாசல் சிருஷ்டிகரால் அனுப்பப்பட்டவர் என்று எருசலேமில் அவரது வாசஸ்தலமும் சீயோனில் அவரது அஸ்திபாரம் எருசலேமில் அவருக்கு பிரதான தேவாலயமும் கட்டப்பட்டது. அவருக்கு மெஷர்மெண்ட் 50 அடி நீளமும் 100 அடி அகலமும் 50 அடி உயரமுமானது. அங்கு தேவாலயத்திற்கு சீயோனின் கம்பீரை ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து களிக்கூறு. ஏனென்றால் மணவாளரானவர் சற்றே சமீபமாக வந்திருக்கிறார். ஆமீன். புனித இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். குமாரனாக வாழ்க. என் ஆத்மாவே புனித கர்த்தரை சர்வ வல்லமை என ஆண்டவரை சொல்லி என் முழு வல்லமை அவர் பிரகாசிப்பிக்கின்ற விழாக்கு குக்கியின் நாமமே என் ஆத்மாவே புனித கர்த்தர் அதே இயேசு கிறிஸ்து திராட்சை கனிகளையும் பற்பல முறுக்குச் செடிகளையும் சாரச் செடிகளும் சூறைச் செடிகளை சாகராக்கி மொக்கும் பாம்பாக்கிகளின் விஷமக்கணத்தை குறைக்க பாம்பானது அவர்களுக்கு பாம்பாக்கிகளுக்கு அடங்காது. ஆனால் அந்த பாம்புகளை பகைக்க கர்த்தருக்கு தேவராகிய சர்வ வல்லவருக்கு அடங்கும். அதுதான் 3ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் ஒரு நஞ்சுகளை விஷக்கரிப்பு தன்மையுள்ள பாம்பானது அங்கே ஏதேன் தோட்டத்தில் நிறைய திராட்சை கனி மரங்கள், ஆலமரங்கள், விருது மரங்கள் உள்ளது. அவைகளில் ஒரு பழத்தில் மட்டும்தான் அந்த பாம்பானது ஆதாம் ஏவாளை பார்த்து அந்த பாம்பு இது புசிக்கலாம், இந்த கனி புசிக்கலாம் என்று கூறினது. ஆகவேதான் கர்த்தரடி அந்த பாம்பிற்கு பாடம் கற்றுத்தர வேண்டும். நான் கூறிய வாக்கு கட்டத்திற்கு எதிர்மறையாக நடந்த அந்த பாம்பானது வழிமாறு திசை மாறிவிட்டு புவிகனில் விசையின் திராட்சை கனி புசிப்பதும் புசிக்கத்தக்கதாகவும் கர்த்தரை தேவரால் நிர்ணயிக்கப்பட்டது ஆகும். ஆகலால் அந்த பாம்பின் உயிரை சங்காரம் பண்ணினார். அவங்கர வெளியில் அந்த பாம்பை அங்கரங்க வெளிச்சமே இல்லாத காராகிரகம் எளிலும் இருக்கிலும் அந்த பாம்பை வைத்துள்ளார். ஏனென்றால் முதலில் ஆடம் ஏவாளை கர்த்தரை அங்கவர் பகைக்க, அதன் பிறகு ஆபிரகாம் சாராளையும் போன்ற தம்பதிகளை யாக்கோபு ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு அமினதாப்பை பெற்றான் போல அப்படி அக்கே தலைமுறைகள் வந்தது. ஆனால் ஒரு தலைமுறையும் அதில் ஒரு சில நீதிமன்றங்களும் பரிசுத்தமான தீர்க்கதரிசனமும் தீர்க்கதரிசிகளும் பிரசங்கிகளும் ஆகும். அவர்களின் நாமமானது யோவான், ஈனோக்கு, யோவான், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ராபால்,
ராபில் கான்வுக் என்பவர் அகம் ஸ்கிராக் புனித இப்ரக்கு நதி வடமேற்கு திசையிலிருந்து தென்கிழக்கு வரை காற்று சுழந்திருக்க கொண்டது. அக்னி ஜுவாலையின் கக்கு இயங்கின் பகுதி நகமாகும் கொள்கையின் இரவில் பறக்கும் அம்புக்குறிகளுக்கும் பக்கத்தில் வலதுபுறக்கு 10,000 பேர் சுருங்கிக் கொண்டாலும் அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். உணவு வழக்கறிஞர்கள் யுத்தம் பண்ணினவர்களும் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார். மற்றும் இலகவைகளை இருக்கிறவைகளாக போலாக்கும் தேவரே நீர் வாழ்க. காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் பிராணிகளையும் ஜனிப்பிக்கின்ற தேவரே நீர் வாழ்க. பூமியின் மேல் வெளிச்சக்கின்ற வழி நடக்கும் தேவரே நீர் வாழ்க. என்னை கண்ணீரங்கையில் என் கால்கள் கழுவி நடக்க விடாமல் பாதுகாக்கும் தேவரே அவர் கண்மணி போல அவர் வலது கரத்தில் என்னை கண்கொத்தி பாம்பு போல பாதுகாக்கும் தேவரே வாழ்க. இன்றைய சந்திராஷ்டம நிலைப்படி நேற்றைய தினம் 26ஆம் தேதி அப்பொழுது நேற்று ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் புரிவித்தேன். ராகு காலம் எமகண்டம் அவனுக்கு 6:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும், காலை 2 மணி முதல் 3:30 மணி வரையிலும் சதுர்கசி தியா. நேற்றைய தினம் மரண யோகம். இன்றைய தினம் அமிர்த சிக்க யோகம். காலை 0:4 22:5 அல்லது 56:4. இவைகள் துவாதசி திரையோதசியின் பிற்பாக முற்பாகம் வரும். பரணி எப்போது ஆரம்பிக்கும் என்றால் 0:4 5:7 மற்றும் இன்றைக்கு பரணி சதுர்கசி. இன்றைக்கு ரேவதி எப்போது ஆரம்பிக்கும் என்றால் 22:53 56:2 நேரம் மணி. இன்றைக்கு தியா சிக்க அமிர்த சிக்க யோகம். இதுவே இன்றைய நாளின் விசேஷத்தன்மை. மற்றும் வைகாசி பிறந்த அமாவாசை என்பதால் வெங்கிக்கு நேற்றைக்கு 11 வைகாசி 11. இன்றைக்கு அமாவாசை திதியானது 0:54 நிமிடம் வரை நிலைக்கிறது காலை. அதன் பிறகு கேக்கயம் ரோஹிணி நட்சத்திரம். தெற்கு ரோஹிணி 46:3 நிமிடம் வரை. இதுவே இன்றைய குறிப்பாகும் ஆரோஸ்கோபிக் ஆஸ்ட்ரோலாஜிக்கல் ஃபினாமினான்.